விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்று வந்த சிங்கப்பெண் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர். இவங்க மட்டும் இல்லாம பொதுவா விண்வெளி போறவங்க எல்லாருமே இந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான். அதாவது உச்சபட்ச தைரியம், அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, லார்ஜ் பாசிட்டிவ், மரணத்தை பற்றி பயமே இல்ல, ராக் ரோஸ் பாசிட்டிவ், பயம் இல்ல, பதட்டம் இல்ல, அசாத்திய தைரியம், அக்ரிமணி பாசிட்டிவ், இம்பேஷன்ஸ் பாசிட்டிவ், மெமலஸ் பாசிட்டிவ், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம், செஸ்னட் பட் பாசிட்டிவ், கிளமேட்டிஸ் பாசிட்டிவ், என் வீடு தான் என் உலகம் அப்படின்னு இருப்பாங்க சில பேர். பட் இந்த வீரர்கள் விண்வெளிக்கே போறாங்க வராங்க. ஸோ சிக்கரி பாசிட்டிவ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்றாங்க. ஸோ எல் பாசிட்டிவ், ஓக் பாசிட்டிவ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனா கூட நிறைய பேர் சொல்றது, எனக்கு இடம் மாறினா தூக்கம் வராது. ஆனா இவங்க பூமியிலிருந்து விண்வெளிக்கே போய் ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ் ஆறாங்க. ஸோ இவங்க வால்நட் பாசிட்டிவ், தன் உடலை பற்றி கவலைப்படல. ஆலிவ் பாசிட்டிவ், ஜங்ஷன் பாசிட்டிவ், ஒரு விஷயத்த மலைப்பா கேள்விப்படுறோம், அவங்க கூலா போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு மலைப்பு, பிரமிப்பு, தயக்கம் இல்லை. ஸோ ஹார்ன்பீம் பாசிட்டிவ், லேசினஸ் சுத்தமா இல்லை, அதனால ஸ்க்லெரந்தஸ் பாசிட்டிவ், அமானுஷ்யமான பயம் இல்லை, அதனால அஸ்பென் பாசிட்டிவ். நான் ஆராய்ச்சி பண்ண போறேன், என் குடும்பம் எப்படி இருக்குமோ, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால இந்த குடும்பத்துல மீண்டும் இணைய முடியாதே, அப்படிலாம் அவங்க யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி கவலைப்படுறவங்க விண்வெளிக்கு போக மாட்டாங்க. ஸோ ரெட் செஸ்னட் பாசிட்டிவ். பூமியிலிருந்து விண்வெளிக்கு போறதை விட விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும்போது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடு, கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு. இந்த ஹீட்டை தாங்குற விதமா தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஷாக்கா, த்ரில்லா இருந்திருக்கும். அதை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற தைரியத்தோட வந்ததால ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் பாசிட்டிவ். இது எல்லாவற்றையும் விட சுனிதா வில்லியம்ஸ் கூட போன பட்ச் வில்மோர் கிட்ட உங்க அனுபவம் அங்க எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், நான் உங்களுக்கு நேர்மையாக சொல்ல முடியும். இவை அனைத்தும் எனது உணர்வு, என் நம்பிக்கைக்கு செல்கிறது. இது என் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவினால் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர் தனது திட்டத்தையும் நோக்கங்களையும் செயல்படுத்துகிறார். அது நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நான் திருப்தி அடைகிறேன், ஏனென்றால் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அவர் வேலை செய்கிறார் என்பதையும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். சில விஷயங்கள் நன்மைக்காகவே இருக்கின்றன. எபிரேயர் அத்தியாயம் 11. நமக்கு ஏதோ ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது, அவ்வளவு நல்லதல்ல, ஆனால் அது எல்லாம் அவருடைய நன்மைக்காகவே செயல்படுகிறது என்று நம்புபவர்களுக்கு அதுதான் பதில். இவ்வாறு பட்ச் வில்மோர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னதான் சயின்ஸ்னு சொன்னாலும் அந்த சயின்டிஸ்டே இறைவன் மேல்தான் நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சிருக்கிறார். நன்றி.